வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். மேலே உள்ள அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 டைம் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அந்த குழவி கல் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் தட்டுறேன். ஃபுல்லாக ரொம்ப மைய தட்டிடக்கூடாது. இந்த போல் ஜஸ்ட் மவுத் மட்டும் ஓப்பன் ஆகிற அளவு தான் தட்டணும். ஏன்னா விதை வெளில போகாமல் இருக்கணும். விதையில தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால நம்ம விதையை வெளியில் போக விடாமல் ஜஸ்ட் இந்த மவுத்தை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இந்த போல் எல்லா சுண்டக்காவும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. இதில் ஹெச்பி கவுண்ட் குறைவாக இருக்கிறவங்க சுண்டக்காய் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 டைம் 2 டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெச்பி கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தவறாமல் இதை எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அதே போல் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, குடல் புண் இருக்குது, வேறு ஏதாவது வயிறு சம்மந்தமாக பிரச்சனை, எனக்கு சாப்பிட்றேன் ஆனால் வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, எனக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் நீங்கள் ரெகுலராக சுண்டக்காய் எடுத்துக்கிட்டே வாங்க. பச்சை சுண்டக்காய் கிடைக்கலையா, பச்சை சுண்டக்காய் கிடைக்கிற டைமுக்கு மோரில் போட்டு வத்தல் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வத்தல் பண்ணி நல்ல சுடு சாதத்தில் நெய் விட்டு அந்த பொரிச்ச வத்தலை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைன்னா மோர் சாதத்துக்கு தொட்டுக்க கூட செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இப்போ சுண்டக்காய் தட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உடைச்ச உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய உரப்புக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இதையும் நல்லா வறுப்பட்டுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுண்டக்காய் நிறைய சத்துக்கள் இருக்குது. பெரும்பாலும் இதை யாருமே விரும்பிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது கசக்கும் துவக்கும் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்லேயே இருக்காங்க. இந்த போல் நீங்கள் துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லதும் கூட. அதே போல் சுண்டக்காவை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ நீங்கள் இதேபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா அதே பேனில் அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். நம்ம அதில் சுண்டக்காவை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மேலால் ஒரு வெள்ளையாக ஒரு படரும். அது வந்தது அப்படின்னா நம்ம சுண்டக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. இது சுண்டக்காய் தோல் கொஞ்சம் மொத்தமானதாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கை எடுக்காமல் கலந்து விட சொல்கிறேன். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த கசப்போ துவப்போ நமக்கு தெரியாது. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதில் ரத்தத்தில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுண்டக்காய் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வயிறு சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் சுண்டக்காய் சரி பண்ணிடும். நீங்கள் வாரத்துக்கு 2லேருந்து 3 டைம் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சுண்டக்காவை வத்தல் பண்ணி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் பொரிச்சோ இல்லை நெய்யில் பொரிச்சோ நீங்கள் சாதத்தோடு கலந்து நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இந்த சுண்டக்காய் பாருங்கள், மேலால் ஒரு வெள்ளை படலை மாதிரி வந்துருச்சு. இதோட இது வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். நம்ம அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 3 பல்லு பூண்டு அதுவும் கொட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் சுண்டக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுவும் அதோட சேர்த்து கலந்துக்கலாம். 2 தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துக்கோங்க.
மல்லி இலை சேர்த்துட்டு அதுவும் இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. அரை மூடி அளவுக்கு தேங்காய், நான் சின்ன மூடிங்கிறனால அரை மூடி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 2 சில்லு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காவையும் இதோட சேர்த்து திருப்பி ஒருக்க நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பரட்டியாச்சு. இப்போ இது சுண்டைக்காய் சட்னிக்கு வதக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், வெறுமனே இதை மட்டும் ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் துவையல் மாதிரி தான் சாதத்துக்கு இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் தண்ணி நிறையா சேர்த்துக்கல. நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தாளிப்பும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சின்ன கப்பில் மாற்றியாச்சு. இதை சூடான சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு இந்த சட்னி வச்சு பிசைஞ்சு சாப்பிடையில அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள பெரும்பாலும் சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது என்ன சட்னின்னு தான் கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.